சற்றுமுன் கிடைத்த செய்தி. திருப்பூர் வெள்ளக்கோயில் தாவேகா நகர அலுவலக திறப்பு விழாவுக்கு சென்ற செங்கோட்டையனை முற்றுகையிட்ட தாவேகா நிர்வாகிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் நிர்வாகிகளை விடுத்து ஈரோடு, தாராபுரம் நபர்களுக்கு பொறுப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. தாவேகா நிர்வாகிகள் குகன், மணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையனை முற்றுகையிட்டனர். திருப்பூர் வெள்ளக்கோயில் தாவேகா நகர அலுவலக திறப்பு விழாவிற்கு சென்ற செங்கோட்டையனை முற்றுகையிட்ட தாவேகா நிர்வாகிகளால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் நிர்வாகிகளை விடுத்து ஈரோடு, தாராபுரம் நபர்களுக்கு பொறுப்பு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து தாவேகா நிர்வாகிகள் குகன், மணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையனை முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் வெள்ளக்கோயில் தாவேகா நகர அலுவலக திறப்பு விழாவிற்கு சென்ற செங்கோட்டையனை முற்றுகையிட்ட தாவேகா நிர்வாகிகளால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் நிர்வாகிகளை விடுத்து ஈரோடு, தாராபுரம் நபர்களுக்கு பொறுப்பு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து தாவேகா நிர்வாகிகள் குகன், மணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் செங்கோட்டையனை முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் பாலா இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலா. செங்கோட்டையனை தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்தில் முற்றுகையிட்டதா செய்தி வந்திருக்கு. இது பற்றின கூடுதல் விவரங்கள் பாலா. நிச்சயமாக அபிஷேக், அதாவது தாவேகா நிர்வாகிகள் செங்கோட்டையனை இன்று முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கயம், வெள்ளக்கோவில் பகுதிகளில் தாவேகா கிளை அலுவலகம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவை முன்னாள் அமைச்சரும் தற்போது தாவேகாவின் பொறுப்பாளர், கொங்கு மண்டல பொறுப்பாளருமான செங்கோட்டையன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிலையில் வெள்ளக்கோவில் நகர பகுதிக்கு செங்கோட்டையன் அவர்கள் சென்றுள்ளார். அப்பொழுது தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் மக்கள் இயக்கம் என கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி பணிகள் மற்றும் போஸ்டர் ஒட்டி பணியாற்றி வந்த தொண்டர்களுக்கு பொறுப்பு வழங்காமல் வெள்ளக்கோவில் பகுதிக்கு ஈரோடு மற்றும் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் குகன் மற்றும் மணி என்பவர்கள் செங்கோட்டையனை முற்றுகையிட்டனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவாக 20க்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் நாளை கட்சி அலுவலகத்திற்கு வாருங்கள், பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவர்களை சமரசம் செய்துவிட்டு பின்பு கட்சி கொடியை திறந்து வைத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த சில தினங்களாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு நிர்வாகிகளும் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு பல நாட்களாக முன்னெடுத்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கட்சியில் விஜய் சினிமாவில் நடிக்கும் பொழுதிலிருந்து அவர்களுக்கு ரசிகனாகவும் தொண்டனாகவும் விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி வந்தவர்கள் அனைவரும் ஒதுக்கப்படுவதாகவும் தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதுக்கு எடுத்துக்காட்டாகவே இந்த சம்பவம் திகழ்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், மேலும் அந்த அடிப்படை நிர்வாகிகள் பற்றி அவர் முழுமையாக தெரிந்து கொள்ளாததற்கு காரணம்தான், விளைவுகள் தான் இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே நிகழ்வதாகவும் பொதுமக்கள் கருத்துக்கள் தெரிவிக்கின்றனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி பாலா.